ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் இந்தியன் டீமில் ரீப்ளேஸ் பண்ணுறதே கஷ்டம். ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் வந்து நீங்கள் பிரசாந்த் வீர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாரா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிரியேட் பண்ண இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது. பட் ஜடேஜா வேற, பிரசாந்த் வீர் வேற அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரசாந்த் வீர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் பேட்டிங்கில். ஸோ அதை மேபி நம்ம வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணலாம் சிஎஸ்கே. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அவர் நிறையா வந்து வருஷங்கள் அவர் விளையாண்டாமல் தான் ஜடேஜா மாதிரி ஒருத்தங்க கிரியேட் பண்ண இம்பாக்டே கொஞ்சமாவது இது பண்ண முடியும். எனக்கு வந்து என்றைக்குமே வந்து எம்எஸ் தோனியோட ஷூஸை இவர் ஃபில் பண்ணுவார், ஜட்டுவோட ஷூஸை இவர் ஃபில் பண்ணுவார் அப்படின்லாம் நான் வந்து யோசிக்க மாட்டேன். அவங்களாம் ஒரு இதில் இருந்திருக்காங்க, போயிட்டாங்க. இப்போ அவங்கள மாதிரி வேறு ஆட்கள் வர்றாங்க. இப்போ அப்படி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட டேலண்ட் என்னங்கிறது தான் நான் பார்ப்பேன். நான் ருத்ராஜ் ஐக்வாட்டுக்குமே அதுதான் சொல்லுவேன். எம்எஸ் தோனி மாதிரி ஒரு கேப்டன்சி அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ருத்ராஜ் ஐக்வாட் இஸ் வேற ஒரு ரா டேலண்ட். அவரோட கேப்டன்சி முறையே வேற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரான்சைஸும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீ தோனி மாதிரி தான் பண்ணணும், நீ ஜட்டு மாதிரி தான் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் அந்த ஃப்ரான்சைஸியோட ஃபெயிலியரோட ஸ்டார்ட்னு நான் சொல்லுவேன்.